கணையால் தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல்லித்தர விட்டுக் கொடுப்புகளுக்கும் நன்றி. வணக்கம். ஏதாவது தலைகள் அனுப்பவர் யாரு? வணக்கம். இன்றைய வாசிப்பறிவு 1020. நான் இன்றைக்கு சின்ன மகளின் சின்ன கைகள் அதை பற்றி வாசிக்க வந்துள்ளேன். சனிக்கிழமை யாழினிக்கு பள்ளி விடுமுறை. அன்று யாழினி வீட்டிலேயே இருந்தாள். காலையிலே அவளது அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு சென்று விட்டனர். யாழினி சிறிது நேரம் தம்பியுடன் விளையாடினார். பின்னர் சமையலறைக்கு சென்று பார்த்தார். அம்மா வேலையிலிருந்து களைப்புடன் வருவார் என நினைத்தார். அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என எண்ணினார். சமையலறையும் வீட்டையும் பொறுக்கினார். சமையலறை கிழங்குகளை கழுவி ஒழுங்காக அடுக்கி வைத்தார். அம்மா வீட்டிற்கு வந்த களைப்புடன் வீட்டிற்குள் வந்தார். எல்லாம் ஒழுங்காக அடுக்கி தூய்மையாக இருப்பதை பார்த்தார். நான் 10 வயது அன்பு மகளின் வேலைதான் இது என்பதை அறிந்து மகளை அன்புடன் அடைத்து விட்டு கொடுத்தார். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி. வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் காகம் பற்றி வாசிக்க போறேன். காகம் ஒரு பறவை. இது மரங்களில் கூடு கட்டி வாழும். காகம் அதிகாலையில் எழும். இது கா கா என்று கரையும். காகம் ஒற்றுமையான பறவை. இது உணவை கண்டால் தன் உறவுகளை அழைத்து கூடி உண்ணும். எங்கு சென்றாலும் தன் கூட்டுக்கு திரும்பும். ஒவ்வொரு நாளும் மாலையில் குளித்துவிட்டே தன் கூட்டுக்கு திரும்பும். இலக்கியங்களில் காகத்தை பற்றி சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. நன்றி. வணக்கம். உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பறிவு 1019. நான் இன்றைக்கு நன்றி. வணக்கம். கொண்ட பாடம் வந்துள்ளேன். நான் நேற்று சென்று வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த ஏன் செல்வியா கடை வருது? என்னத்துக்கு? இல்ல ஒரே எறும்பு வரணும். பொறுமார் ஒரே எறும்பு. சரி, உற்சாகமான வணக்கம். இன்று 1020. நான் இன்றைக்கு என்னோட பொம்மை பேக்கை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்குள்ள இனிப்புகள் இருக்கு. இது என்னோட பிறந்த நாளுக்கு இதை பள்ளிக்கூடத்தில் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் இதை பேக் பண்ணி இருக்கிறோம். இதுக்குள்ள ஸ்ட்ராபெரி சாமான் ஒன்றும் இல்லை. இதுக்கு இனிப்புகளும் பேனைகளும் ஒரு ரூலரும் இருக்கு. நீங்கள் ஒரு அடையாளம் கண்டுட்டீங்களா? இதான் ஒரு மாம் ஸ்வீட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் அதுதான். இதில் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரியாக இருக்குது. இதில் மேலே தங்கத்தால் ஒன்று கட்டி இருக்கணும். உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி. வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த கோல்டு அந்த கிரவுண்ட் பற்றி சொல்ல போகிறேன். அங்காலே கோல்டு கிரவுண்ட் தெரியுது. அங்காலே ட்ரீஸுக்கு தூரத்தில் அங்கே தெரியுது. நான் அங்கே மோட்டோவில் போயிருக்க அங்காலே பார்த்தேன். நான் நிறைய வியூலாம் பார்த்தேன். நான் கிளவுட்ஸ் தெரியுது. அங்கே வெயில் அடிக்குது. அங்கே நான் நன்றி. வணக்கம். சிறப்பு இதுவரைக்கும். ஆனால் உண்டாக்கி உண்மையில் அமீ சிறப்பான வாழ்த்துக்கள். மிக அழகாக காலத்தை பற்றி
நீங்கள் வாசித்து அரும்பில் செய்திருந்தீர்கள். மிக மிக சிறப்பு. காகத்துக்கு சவுக்காரம் கொண்டே யார் குடுக்குறேன்ட்டு அமிச்சிட்ட நாங்கள் கேட்டபடி ஆத்மிகா நீங்களும் மிக அழகாக நீங்கள் வாசித்து நின்றீர்கள். தங்கத்தால கட்டி இருக்கின்றீர்கள். தங்கத்தை கட்டி இருக்குதா தங்கத்தால நீங்க கட்டி இருக்கிறீங்களான்னு ஒரு உங்களிடம் ஒரு கேள்வியை இன்னொரு ஆள் வராவிட்டா சரி தங்கத்தை கூப்பிடுறீங்க. அதான் அது தங்க நீங்க ஐரோப்பாவிலே தங்கத்தை கட்டி கொண்டு வந்துட்டீங்க. மிக மிக சிறப்பு. மிக அழகாக பெரும்பூதியரும் செய்கிறீர்கள். மிக சிறப்பு. நன்றி. தொடருங்கள். தம்பியையும் தேடினபடி மருமான என்ன கடைச்சு போனீங்க உண்ட விட்ட ஒரு நாளைக்கு வாருங்கள். பிஸி அப்ப நாங்க ஆனா உண்மையில அமீஸுக்கு சிறப்பு. மிக சிறப்பு. கண்டிப்பா தொடர்ந்து செய்ய நீண்ட காலத்துக்கு பிறகு மிக அழகாக இன்றைக்கு வாசித்திருந்தேன். நன்றி. வணக்கம். வணக்கம். வாசிப்பிருந்த ஆத்மிகா இந்த சென்ற சிநேகிதர் யாழினியை பற்றி இந்த விடுமுறையை பற்றி சொல்லியிருந்தா வாழ்த்துக்கள். அவர் கம்யூனிஸ்ட் காகத்தை பற்றி இலக்கியத்தில் காகத்தை பற்றி சிறப்பாக கூறியிருக்கிறேன்னு சொல்லியிருந்தார். கூடு கட்டுறதை பற்றி சொல்லியிருந்தார். சிறப்பாக வாசித்த அவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரே அந்த ஆத்மிகா ஸ்ட்ராபெரி பேக்கில் சாக்லேட்டும் பென்சிலும் ஒரே மீது இனிப்பு வகைகளும் இருக்காம். பர்த்டேக்கு ப்ரெசண்டாக தான் கொடுக்க போகிறாவாம். அந்த தங்கத்தாலே அது தக்கத்தால் ரிபன் அந்த ரிபனை தான் சொல்லி இந்த தங்கத்தால் கட்டியிருந்தான்னு அவருக்கு வாழ்த்துக்கள். மற்ற அமீஸு கோல் கிரவுண்டில் இருந்து சரியான வெயில் அடிக்கிறது அந்த காட்சியை நான் பார்த்ததை பற்றி அவரும் சொல்லியிருந்தார். இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம் ஜெயமலன். ஆமாம், நானும் இருவருடைய பாசிப்பெரும்பு குடியெரும்பு கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆத்மிகா அந்த பிள்ளை மாதிரி தானும் அம்மாவுக்கு உதவி செய்து வைப்பாரா, வீடுகளை எல்லாம் துப்புரவாக்கி எல்லாம் இந்த கோப்பிலெல்லாம் கழுவி எல்லாம் வைப்பாராண்டு அவர்கிட்ட கேட்டுக்கொண்டு அம்மா எல்லா நேரம் அம்மாவுக்கு உதவி செய்வாரான்னு கேட்டுக்கொண்டு சிறப்பாக இருந்தது. அவர் பிறந்த நாளுக்கு தன் பிறந்த நாள் இன்னித்தான் பள்ளிக்கூடத்தில் கொண்டாட போறார் அவரோடக்கு. அதுக்காக எல்லாம் கட்டி ஆயத்தமா வச்சிருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்கள் இருவர். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். நீ காலை வணக்கம் வாணி. நானும் இருவருடைய வாசிப்பெரும்போது எறும்பு கேட்டேன். இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அவர் 10 வயதுல உதவி செய்த மகள் இவ 8 வயதுல தாய்க்கு உதவி செய்வான்னு நான் எதிர்பார்க்கிறேன். அமீஸுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நகுலவதி, ஒரு நிமிடம். நீங்கள் இந்த அந்த பொறிச்சொல்லுக்குள்ள போர்வன்னு சொன்னீங்கள் அல்லவா? நீங்கள் பொறிச்சொல்லுக்கு போடும் பொழுது நீங்கள் அந்த சேஃப் அமர்த்தேக்குல ஒரு கேட்டகரி அதுல விழுகுது அல்லவா? மேலுக்கு செய்தி அந்த சைட்டில பாருங்க. அதுல நீங்க கிளிக் பண்ணுங்க. ஒருக்கா கிளிக் பண்ணினீங்கன்னா சரி, அதுக்கே போகும். இல்ல நீங்க பொறிச்சொல் இல்லையென்று இல்லாம நீங்கள் டவுன்லோட் பண்றீங்க எல்லாம். அது செய்த பிறகு நான் இங்க அனுப்பேக்க எந்த பொறிச்சொல் எந்த பண்ணு இந்த சன்ரைஸ் செய்தி அந்த இதுதான் வருது கெட்டக்கதை. அப்ப அதுக்குள்ள போடப்படுது. ஆனா அது அங்க சேருது இல்ல. அது கீழே பார்த்த நான் இதுல வேற ஏதோ கிடக்கு. அதுண்ட கீழே வேற ஏதோ இருக்குது. அதுதான் பிரச்சனையா இருக்குது. மற்றவேண்ட வாரையில மற்றவேண்ட ஒரு தட்ட படங்களும் வராது. இப்ப நாங்க செய்யும் பொழுது வகையில செய்து பார்த்துட்டோம். அந்த ஷேர் நாங்கள் சேவ் பண்ணி இருக்குது. அதுல 2 3 இருக்கு. அந்த சேவை அமர்த்திட்டு தான் இந்த இது வருது. சேவை அமர்த்தான் வருது. எந்த படங்களோட இருக்கிற மாத்திரம் தான் பெறும். ஆனா அதுக்கு நான் 2 டைம் அமர்த்தினான். இப்ப 2 3 இப்ப இந்த வாரம் போன வாரம் அதை மற்ற இதுகளுக்கு அமர்த்தையில அதுக்கு முதல் நான் 2க்கும் அமர்த்தினேன். பன்னிசைக்கையும் போடைக்க பன்னிசைய போட்டுட்டு அது பார்த்தா இப்ப இந்த ஒரு கொஞ்ச நேரத்தாலதான் அங்க தெரியும். அதுல பிளேலிஸ்ட்ல இருக்கிறதுகள் தெரியும் எனக்கு. அதை பார்த்தா அதுக்கு என்ற வெறே இல்லை. அதாலதான் நான் திரும்ப பொறிச்சொல்லுக்கு அமர்த்தினேன். அது முந்தி அப்படித்தான் அனுப்பினேன். முந்தி ஒழுங்காத்தான் வந்தது. இப்ப அது பேர்ந்து என்னண்டா இப்ப இந்தியா டேட் இல்லாம அந்த பழைய டேட்டுக்குனால போக
திருப்பி கொண்டு வந்து இந்த ஆதியத்தோட வேண்டி இருந்தது. பேந்த அது பார்த்து நான் பேந்த அது திருப்பி செய்த பிறகும் இந்த இது ஒன்றும் வரையில. ஓ அதுதான் பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை என்று என்ன தெரியாது. அதிபரோட கதைச்சு அவர் சொன்னவர் அது ஒரு சின்ன இதுதான், அதுல தொட்டு பாருங்க போட்டு பாருங்க. நான் எல்லா இதுக்குள்ளேயும் ஓப்பன் பண்ணி எல்லா இதுவும் செய்து மகனை கொண்டு 2 தரம் செய்விச்சும் போட்டேன். அப்ப அதுவும் சரி வரையில. ஓகே நன்றி நன்றி. வணக்கம் செல்வகரடியா. ஓகே நான் ரெடி. வணக்கம் வாணி. நானும் தட்டி கொடுக்கறதுக்காக நின்று கொண்டிருக்கிறேன். வாசிப்பெரும் புரையரும்பு தந்த பிள்ளைகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மேலும் 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 முன்னேற்றமாக வர வேண்டும். அமிர்தங்குட்டிக்கு அவருக்கு பஞ்சு பிடிச்சிட்டு தெரியல, அவரை காண இல்லை. அத்மிகாவுக்கும் அமீஸுக்கும் நிறைந்த வாழ்த்துக்கள். மற்ற நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், யாரோட மனதையும் நோக பண்ணுறதுக்கு இல்லை. நாங்கள் தட்டி கொடுப்பு நேரம்னா தட்டி கொடுப்புக்கு முக்கியத்துவம் தாருங்க. அதுக்கு பிறகு இந்த மற்ற மற்ற கதைகளை கதைக்கும் போது நாங்கள் காத்துக்கன்னு நிற்கிறோம். அதால் தயவு செய்து யாருமே மனநோக வேணாம். இதை நான் சொல்ல வரேன் வாணி, உங்கள்கிட்ட நான் ஒரு வேண்டுகோளாகவே விடுக்கிறேன். இப்போ நான் தட்டி கொடுக்குறதுக்கு ஓன் பண்ணிட்டு வரும்போது தட்டி கொடுக்குற நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்கள் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நான் அவதானிச்சு கொண்டிருக்கேன். தயவு செய்து சரி. ஓகே ஓகே அது சரிதான். அப்புறம் கதை போகிற மாதிரி போயிடும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். இது செல்வியக்கா மறந்துடுவார்ன்றதுக்காக அவரிடம் சொல்லியிருந்தார். நன்றி. சரி நன்றி வணக்கம். இப்பொழுது கேள்விக்கான எழுக்குள் செல்வோம். உறவுகளோடு வரலாம். நன்றி வணக்கம்.